கள்ளக்காதலுக்கு இடையூறாய் இருந்த 2.5 வயசு சிறுமிய மது கொடுத்து அடிச்சு கொன்னிருக்கு இங்க ஒரு கும்பல். தாயின் காம போதை குழந்தையின் உயிர் பறித்த கதை இது. பத்து நிமிட சுகத்திற்காக 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை மது ஊற்றி கொலை செய்திருக்கிறார் இங்கொரு கொடூரத்தாய். ஒரே நேரத்தில் 3 கள்ள காதல்களுடன் வாழை தோட்டத்தில் உல்லாசமாக இருப்பதற்கு இடையூறாக இருந்ததால அந்த பிஞ்சு குழந்தையின் உயிரை பறித்திருக்கிறார். குளிர்பானத்தில் குவார்ட்டர், ஐஸ் ஃபேக்டரியில் கொலை, பெண் குழந்தையின் உடலில் காயம், சடலத்தோடு விடிய விடிய உறக்கம் என பகீர் கிளப்பும் கதையின் பின்னணியை அறிய செய்தியாளர் ஆறுமுக நயினாருடன் களத்தில் இறங்கினோம். தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சியைச் சேர்ந்தவர் பிருந்தா. 26 வயதாகும் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நெல்லை மாவட்டம் இட்டமொழி அருகே உள்ள அழகப்பபுரத்தைச் சேர்ந்த ஷரத் என்பவரோடு காதல் திருமணம் நடந்திருக்கிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். அந்த திருமணத்திற்கு சான்றாக தர்ஷினி என்ற பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை 2.5 வயதான நிலையில் திசையன்விளை அருகே மகாதேவன் குளத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். கணவன் ஷரத் கோவையில் வேலை பார்த்து வரும் நிலையில் பிருந்தா மட்டும் வீட்டில் குழந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதி அதிகாலை குழந்தை கட்டிலில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டதாக ஹவுஸ் ஓனரிடம் அழுது கொண்டே கூறியிருக்கிறார் பிருந்தா. ஆனால் அதில் நம்பிக்கை இல்லாத ஓனர் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று நினைத்து பிருந்தாவை வீட்டை காலி செய்ய சொல்லியிருக்கிறார். இதனால் சொந்த ஊரான நடுவக்குறிச்சிக்கு சென்று தனது தாயிடம் அதே கதையை கூறியிருக்கிறார். கட்டிலில் இருந்து விழுந்தால் எப்படி குழந்தை இறக்கும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என சந்தேகமடைந்த தாய் திசையன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தையையும் பிருந்தாவையும் அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் தர்ஷினியின் உதடு மற்றும் உடலில் காயம் இருப்பதைக் கண்டு இது கொலையாக இருக்கலாம் என சந்தேகித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி சுகாதார நிலையத்திற்கு வந்த போலீசார் தாய் பிருந்தாவிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போதுதான் அவர் வாழைத் தோட்டத்தில் நடந்த காம லீலைகளை கட்டவிழ்த்திருக்கிறார். கணவன் கோவையில் வேலை செய்து வருவதால் பிருந்தாவுக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் சில ஆண் நண்பர்களுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடன் அடிக்கடி வெளியே சென்று உல்லாசமாக இருப்பது வழக்கம். அப்படித்தான் கடந்த 23ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் துவரம்பாடு கிராமத்தைச் சேர்ந்த லிங்கச்செல்வன், முத்துச்சுடர், பெஞ்சமின் ஆகிய 3 பேரும் காரில் வந்து பிருந்தாவையும் குழந்தையையும் வாழைத்தோட்டம் கிராமத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். குளத்து பகுதியில் மூவரும் பிருந்தாவுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறுமி அழுததால் சல்லாபத்திற்கு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இடையூறாக இருந்த சிறுமியை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தர்ஷினி அழுகையை நிறுத்தாததால் லிங்க செல்வனும் முத்துச்சுடரும் அருகே உள்ள ஐஸ் ஃபேக்டரிக்கு தூங்க வைப்பதாக கூறி குழந்தையை தூக்கிச் சென்றுள்ளனர். அங்கேயும் அழுகையை நிறுத்தாததால் குளிர்பானத்தில் மதுவை கலந்து தர்ஷினிக்கு கொடுத்ததாக தெரிகிறது. அதை குடித்த பின்னும் குழந்தையின் அழுகை நின்றபாடில்லை. தாயிடம் செல்ல வேண்டும் என கத்தி கதறி உள்ளது. இதனால் அந்த இருவரும் குழந்தையை ஈவிரக்கம் இன்றி தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் சிறுமி மயங்கி இருக்கிறாள். பின் நீண்ட நேரம் கழித்து சிறுமியை வாழைத் தோட்டத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் மூவரும் பிருந்தாவுடன் சல்லாபித்திருக்கிறார்கள். அனைத்தும் முடிந்தவுடன் வீட்டிற்கு கிளம்பும் போது குழந்தை இறந்து விட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். விடிந்தவுடன் யாருக்கும் தெரியாமல் சடலத்தை புதைக்கச் சொல்லிவிட்டு அதிகாலை 3 மணியளவில் சிறுமியின் சடலத்தோடு பிருந்தாவை வீட்டருகே இறக்கிவிட்டு பறந்திருக்கிறது அந்த கும்பல். விடியும் வரை சிறுமியின் சடலத்துடனேயே படுத்துறங்கிய பிருந்தா விடிந்த பின் தர்ஷினி கட்டிலில் இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து விட்டதாக நாடகமாடியிருக்கிறார். ஆனால் அந்த நாடகத்தை யாரும் நம்பாததால்
வேஷம் வெளுத்து உண்மை அம்பலமாகி இருக்கிறது. விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த போலீசார் கொடூரத்தாய் பிருந்தா, கள்ளக்காதலர்கள் லிங்கச்செல்வன், முத்துச்சுடர், பெஞ்சமின் ஆகிய 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 26 வயசான கட்டட தொழிலாளி வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். மனைவியோட கள்ளக்காதல், கணவனின் கதை முடித்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த நாளாங்கட்டளை கிராமத்தில் உள்ள ஒரு சிமெண்ட் ஷீட் வீடு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. அந்த தாயின் ஒப்பாரி மூலம் ஒட்டுமொத்த போலீசாரையும் சம்பவ இடத்திற்கு கட்டி இழுத்து வந்தது. எனக்கு இந்த தெருல விட்டுட்டு போயிட்டியடா அம்மாவை, யாருடா அம்மா பேசுக்கு ஆள் இருக்கா, அம்மாவுக்கு என்னன்னு கேட்க கூட நாதி இல்லையடா, அப்பாவை என்னையே கேட்காத அளவு விட்டுட்டு போயிட்டியடா, அண்ணனை தனியா விட்டுட்டு போயிட்டியடா. இந்த வீட்டிற்குள் தான் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தாயின் மகன். தரையை நனைத்திருக்கும் இந்த குருதி ஓட்டம்தான் நடந்த கொலைக்கு சான்று. வீட்டிற்குள் நுழைந்த போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் VK புதூரைச் சேர்ந்த ஆமோஸ். 26 வயதான இவர் கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் நந்தினி என்ற பெண்ணை இன்ஸ்டாகிராமில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. நந்தினி தற்போது 2வது முறையாக கர்ப்பமாக உள்ளார். குடும்பத்துடன் நாளாங்கட்டளை கிராமத்தில் உள்ள இந்த வீட்டில் வாடகை குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார் ஆமோஸ். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பைக்கில் வந்த ஒரு வாலிபர் வீடு புகுந்து ஆமோஸை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். அந்த தாக்குதலில் ரத்தம் பீச்சி அடித்து ஆமோஸ் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். கொலை நடந்தபோது ஆமோஸின் மனைவி நந்தினியும் வீட்டில்தான் இருந்திருக்கிறார். இதனால் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள போலீசார் நந்தினியிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அறைக்குள் குழந்தையுடன் இருந்ததால் வெளியே என்ன நடந்தது என்று தெரியாது என போலீசில் கூறியுள்ளார் நந்தினி. ஆனால் கணவன் அலறும் சத்தம் கேட்டாவது வெளியே வந்து தடுத்திருக்கலாமே என போலீசார் அடுத்தடுத்து லாஜிக் பாயிண்ட்களை முன்வைக்க நந்தினி விடை தெரியாமல் திணறியிருக்கிறார். உடனே இந்த கொலையில் நந்தினிக்கும் ஏதோ பங்குள்ளது என்று சந்தேகித்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் கள்ளக்காதலை கண்டித்ததால் ஆமோஸ் கொல்லப்பட்ட உண்மை வெளிவந்திருக்கிறது. அந்த கொலைகாரன் வேறு யாரும் அல்ல, ஆமோஸின் நண்பரான ஆண்டனி டேனி. 35 வயதாகும் இவர் சிங்கம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் ஒரு கட்டிட தொழிலாளி. ஆமோஸும் ஆண்டனியும் ஒரே இடத்தில்தான் கொத்தனாராக வேலை செய்து வந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன் ஆமோஸின் செல்போன் தொலைந்து போயிருக்கிறது. குடும்ப வறுமையால் புது செல்போன் வாங்காமலேயே இருந்துள்ளார். வேலை செய்யும் போது மனைவி நந்தினியிடம் பேசுவதற்கு அந்தோனியின் செல்போனை பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஆமோஸ். அதுதான் ஆரம்ப புள்ளி. ஆமோஸ் இல்லாத நேரத்தில் அந்தோனியும் நந்தினியிடம் பேச அப்படியே இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்து இருவரையும் கண்டித்திருக்கிறார் ஆமோஸ். இதனால் தகாத உறவுக்கு தடையாக இருந்த ஆமோஸை நந்தினியும் அந்தோனி டேனியும் சேர்ந்து வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த போலீசார் கணவனை கொல்ல ஸ்கெட்ச் போட்ட மனைவி நந்தினி மற்றும் அதை செய்து முடித்த கள்ளக்காதலன் அந்தோனி டேனி ஆகிய இருவரையும் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலையில் வேறு ஏதேனும் மர்மம் உள்ளதா என்று தெரிய வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.